திருகோணமலை விகாரை சம்பவத்தை காணொலி எடுத்த ஊடகவியலாளர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். குறித்த சம்பவம் கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வைத்தியசாலையிலிருந்து அவர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொலியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரை விரட்டியதற்கு பழி தீர்க்கும் வகையிலே என்னை தாக்கியுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதும் நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லும் போதும் தாக்கப்பட்டேன். எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்னை தாக்கிய சம்பவத்தையும் விகாராதிபதியின் பிரச்சினையை திசை திருப்பியது போல இந்த சம்பவத்தையும் சமூக ஊடகங்களில் திசை திருப்ப தேசிய மக்கள் சக்தியின் குழுவினர் முயற்சிக்கின்றனர். தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து ஒருவர் பல காணொலிகளை போடுகிறார். அதற்கு இலங்கையில் இருக்கும் என்பிபி ஆட்கள் கமெண்ட்கள் பதிவிட்டு சம்பவத்தை திசை திருப்புகின்றனர். இவ்வாறே விகாராதிபதிக்கு மோசமான வார்த்தைகளில் சில சம்பவங்களை கொண்டு சென்றனர். அவ்வாறு இதுவும் நடக்கிறது. நான் வைத்தியசாலையில் இருந்து வந்த பின்னர் இது தொடர்பிலான உண்மைகள் வெளியிடுவேன். இதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறும் கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.